இது என்ன அப்படின்னு கேட்டாரு. சாமி அதுக்கு சொன்னாரு, இது சிவஞான போதம் அப்படின்னாரு. சாமி, சிவம் என்றால் என்ன, ஞானம் என்றால் என்ன, போதம் என்றால் என்ன என்பதை எனக்கு விளக்கி விட்டீர்கள் என்றால் நீங்களே என்னுடைய குருநாதராக ஆவீர்கள் அப்படின்னாரு. உடனே சாமி சொன்னாரு, குரு, சிவம் என்பது ஒப்புயர்வற்றது, உயர்வானது, நிலையானது அப்படின்னாரு. அப்ப ஞானம் என்றால் என்ன அப்படின்னாரு. அதை பற்றி அறிவது ஞானம் அப்படின்னாரு. போதம் என்றால் என்ன, அதை பற்றி தெளிவது போதம் அப்படின்னாரு. உடனே சாட்சாங்கமா அப்படியே திருவடியில் விழுந்தார். யாரு? நமது மாணிக்கவாசக பெருமான் சிவபெருமானுடைய திருவடியில் விழுந்தார். சுவாமி 2 திருவடி இருக்கு அவர் தலைமையில். எனையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் திறந்துடையது. என்னைக்கு சிவபெருமானுடைய திருவடி நம்ம மேல படுதோ அன்னைக்கு எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுவோம், அறவே நமக்கு இந்த உலக வெறுப்பும், உடல் வெறுப்பும், உள்ளத்திலக மல வெறுப்பும் எல்லாம் சிவபெருமான் திருவடியில கொண்டு போய் வச்சிடும். அப்படி குருஞான சம்பந்தர் பாடியிருக்காரு. சாமி எல்லாத்தையும் வெறுக்க வச்சாராம்.